பேசலாம். திருக்கண்ணன், இங்க ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவுக்கு துரோகம் இழைத்து விட்டார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளை எப்படிங்க மறுபடியும் அதிமுகவில் சேர்த்துக்க முடியும்? திமுகவை புகழ்ந்து பேசுறார், மீண்டும் திமுக ஆட்சி தான் வரணும், இது நல்ல ஆட்சி அப்படின்னு புகழ்ந்து பேசுற ஒருவரை எப்படி ஏத்துக்க முடியும்னு கேட்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? தலைமை கழகத்தை அடித்தார், உடைத்தார் என்று. அது தொண்டர்கள் தங்களுடைய கொந்தளிப்பை ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் காட்டினாங்க. ஏன்னா அங்க ஆல்ரெடி குண்டர்கள் இருந்து கள்ள கொண்டு எரிஞ்சதன் காரணமா இந்த நிகழ்வு நடந்தது. இதுவே ஒரு குற்றச்சாட்டுன்னா, தொண்டர்கள் கொந்தளிப்பால உணர்ச்சி வசப்பட்டு செய்தது குற்றச்சாட்டுன்னா, கோடநாடு கொலை வழக்கு எப்படி சார் நடந்துச்சு? கொலை கொள்ளைங்கிறது அது அம்மா இடம் இல்லையா? அம்மா வாழ்ந்த இடம் இல்லையா? அலுவலகத்துக்கே இப்படின்னா அம்மா வாழ்ந்த ஆலயத்துக்கு எந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணிருக்கணும்? அப்ப எடப்பாடி எந்த ரியாக்ஷனும் காட்டலையே. கோடநாடு கொலை குற்றவாளிகளை, கொள்ளை குற்றவாளிகளை உடனே கண்டுபிடிக்கணும்னு எந்த போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நடத்துறது இல்லையே. கோடநாடு பத்தி பேசினாலே எடப்பாடிக்கு தொடர்நடுங்கிறது. அது என்ன காலத்துல தர்மயுத்தத்துக்கு பிறகு திரு ஓ பன்னீர்செல்வமும் கூட தான் இருந்தாரு. அப்பெல்லாம் அதை பத்தி எதுவும் பேசல, வெளியில வந்த அப்புறம் தான் அதை பத்தி பேசுறாரு. இல்ல, அது கோடநாடு கொலை வழக்கு 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசம் நடக்கும் போதுல இருந்தே நாங்க அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, அதுதான் அப்ப சொன்னீங்க, வெளியில வந்த அப்புறம் சொன்னீங்க. இடைப்பட்ட காலத்துல ஒன்றா இருக்கும் போது அதை பத்தி பேசல. ஆட்சியில ஒன்றா இருக்கும்போது பேசல. ஆனா எங்களை விட ஆத்திரப்பட வேண்டியது, எங்களை விட அவசரப்பட வேண்டியது யாரு? ஆட்சியில இருந்த முதல்வர் இல்லையா? அதான் புரட்சி தலைவி அம்மாங்கிறது அவருக்கும் தானே தலைவி, எங்களுக்கு மட்டுமா தலைவி? அவருக்கும் தானே தலைவி. அப்ப எங்களை விட ரத்தம் எடப்பாடிக்குள்ள கொதிச்சிருக்கணும். இன்னைக்கு அலுவலகம் தாக்கப்பட்டதுன்னு போறவங்க வரவங்க பூரா சொல்றாரு. அன்றைக்கு அம்மா வீடு தாக்கப்பட்டிருக்கு, கொலையே நடந்துருச்சே அப்படின்னு பதற்றமே இல்ல. அந்த விஷயத்தை பத்தி பேசினா இவரு பதற்றம் அடைந்தார். சரி விடுங்க, இது இல்ல சார், நேரடி கேள்விதான் திரு கண்ணன். அதிமுக வால நீங்க சட்டமன்ற உறுப்பினராகி, அமைச்சராகி, 3 முறை முதலமைச்சர் ஆகி எல்லாம் பண்ணிட்டு நீங்க திமுக ஆட்சி வரணும்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு கேக்குறாங்க. நல்ல கொஸ்டின். என்னைக்கு அதிமுக சிதையணும், சின்னாபின்ன படணும், அதிமுக தொடர் தோல்விகளை சந்திக்கணும்னு ஐயா ஓபிஎஸ் முடிவெடுத்தாரா? யாரை முன்னிலைப்படுத்துவதால் அதிமுக தொடர் தோல்விகளை தொடர்ந்து சந்திக்கிறது? எடப்பாடியை முன்னிலைப்படுத்துவதுதானே. எடப்பாடியை முதலமைச்சர் முன்மொழிந்தால் தோல்வி, எடப்பாடி தேர்தல் தலைவராக முன்மொழிஞ்சால் தோல்வி, எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு என்கிற பெயர்ல அதிமுக எதிர்ப்பை உருவாக்குறீங்க, அப்படிதானே? திமுக ஆதரவு இன்னும் நேரடியா சொல்றாரு, நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பை திமுக ஆதரவா மாத்துறீங்கன்னு சொல்றாரு. அதிமுக புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட அதிமுக இன்றைக்கு இருக்கிறதா? தொண்டர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமையோடு இருக்கிற அதிமுக இன்றைக்கு இருக்கிறதா? ஓ பன்னீர்செல்வம் இருந்த போது இருந்ததா? ஒருங்கிணைப்பாளர் பதவி ஏன் ஏத்துக்கிட்டார்? அப்போ ஒருங்கிணைப்பாளர் பதவி என்பது பொதுச் செயலாளர் பதவிக்கு இணையாக வழங்கப்பட்டதுதான். சரி, அதுவுமே டிமாண்டின் அடிப்படையில் வந்ததுதான் கண்ணன். சரி, நம்ம ஒரு சிறிய இடைவேளை. திரு கணேஷ், இங்க டாக்டர் ராமதாஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தேசிய ஜனநாயக கூட்டணி தான். அவர் மாறா அதிமுகவுக்கு வரல. ஏன்னா டாக்டர் அன்புமணி இங்க அதிமுகவோடு அவரை சந்திச்சு கூட்டணியில சேர்ந்து இருக்கிறதுனால அவர் என்டிஏ வழியாக கூட்டணிக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு பார்வையை முனவர் பாஷா வைக்கிறார். அதுக்கான வாய்ப்பு இருக்கா? கல யதார்த்தம் என்பது சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் தான். உதாரணத்துக்கு சொல்லணும், இப்போ ஓபிஎஸ் அவர்கள் சொல்றீங்க, சசிகலா அவர்கள் சொல்றீங்க, இவங்க எல்லாம் அதிமுக எதிரானவர்கள் சொல்றீங்க. இவர்களுக்கு பின்னாடி இருக்கின்ற தொண்டர்களும் யாரை எதிர்த்து வந்தாங்க? திமுகவுடைய எதிர் மனநிலையில் இருப்பவர்கள் தான் இந்த கட்சியில இருந்தவர்கள். அவர்கள் தான் ஒருத்தர் பின்னாடியும். இப்ப சசிகலாமாவே கூட வந்தீங்கன்னா அதுலதான் ஒரு என்ன இது வருதுன்னா, அதிமுக இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு. இவங்க யாரும் அதிமுக எதிர்ப்புங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணல. தேர்தல்னு வரும்பொழுது இதெல்லாம் மறைஞ்சு போயிடும். தேர்தல்னு வரும்பொழுது திமுகவா அதிமுகவா, அதுல எடப்பாடியாக இருக்கட்டும், யாராகனா இருக்கட்டும், அங்கே இருப்பது ரெட்டலை சின்னம் அதிமுக ஆட்சி. இப்படின்னு வரும்பொழுது திமுகவை நீங்கள் ஒருவேளை ஆதரிச்சிங்கன்னா உங்கள் தொண்டர்களே உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் மேடையில் இருக்கக்கூடியவர்களும் அவர்களும் விட அவர் ஒருபோதும் இப்போ பக்கத்தில் இருக்கார் அண்ணன், இவர் திமுக போய் ஓட்டு கேட்பாரா? திமுக ஓட்டு போடுவாரா?
அந்த மனநிலை வராதுல்ல. அப்படிதான் பாட்டாளி மக்கள் கட்சியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம அரித்மெட்டிக்கா பார்த்தா திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு அப்படிங்கிறது திமுகக்கு ஆதரவான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துறாதா? 100% கொடுக்காதுன்ற. ஏன்னா இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா காலம் தாழ்த்தி இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. அவர்கள் பின்னாடி இருப்பவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருப்பவர்கள் தான் நீங்க இருக்கிறாங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இதற்கு முன்னாடி பல தேர்தல்கள் நாங்கள் கூட்டு சேர்ந்து சந்திச்சிருந்தாலும் கூட இந்த ஒரு 5 ஆண்டு காலத்துல வன்னிய மக்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கு மருத்துவர் ஐயாவை எப்படியெல்லாம் உதாசீனம் படுத்தினாங்க என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த இடஒதுக்கீட்டை போய் கேட்டுட்டு வந்து ஐயா கோவத்தில் வெளிப்படுத்தின போது அவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சாதாரணமாக சொன்ன ஒரு கட்சியை போய் மருத்துவர் ஐயா கூட இருப்பவர்கள் ஏற்றுப்பார்களா என்று சொன்னால் நிச்சயமாக வாய்ப்பு இருக்காது. அப்ப அடுத்தபடியான இருக்கக்கூடிய ஒரு பிரதான கட்சி என்று பார்த்தால் அதிமுக கூட்டணி தான். அப்ப அதற்கு தான் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். இவர்கள் அந்த தேர்வு எடுக்கவில்லை என்று சொன்னால் பாதகம் அவர்களுக்காக தான் போய் முடியுமே தவிர கட்சிக்கோ அப்படி ஒருவேளை நீங்க அந்த புள்ளியை வைக்கிறீங்க அப்படின்னா 2021 பிரதான கோரிக்கை அதுதான், அந்த 10% தான். அது கடைசி நேரத்தில் தேர்தல் நேரத்தில் கடைசி நேரத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒன்று. இந்த 5 ஆண்டுகள்ல அது கையில கிடைச்சிருக்கணும், அது கிடைக்காம போயிருச்சு. அந்த விஷயத்துல அதிமுக மேல பாமகவுக்கு எந்த விதமான அதிருப்தியும் இல்லையா? ஒரு பிரச்சனையுமே கிடையாது இல்லையா? ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா கடைசி நேரத்தில் நிறைவேற்றப்பட்டது என்பது உண்மைதான். அதற்கு பின்னாடி எத்தனை மாத காலமாக அதற்கான பணிகள் நடந்தது. ஒரு நாள்ல ஒரு பில்லை பாஸ் பண்ணிட முடியாது. அதற்கான தரவுகள் எல்லாம் எப்படியெல்லாம் எடுக்கப்பட்டது, அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னெல்லாம் இருந்தது, பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனோட தான் எல்லாம் இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்தவொடனே என்ன சொன்னாங்க? நாங்க ஜியோ பாஸ் பண்றோம், நாங்க சட்ட ரீதியான அங்கீகாரம் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய உறவினரை வைத்தே வழக்கு போட வைத்து அந்த வழக்கை கொண்டு போய் சரியான தரவுகள் கொடுக்காத காரணத்தினால கொடுத்தது தப்புன்னு எங்கேயுமே சொல்லல. நீதிமன்றம், உச்ச நீதிமன்றமும் கூட வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தது தப்புன்னு எங்கேயும் சொல்லல. கொடுத்தது சரிதான், மாநில அரசுக்கு முழு உரிமையும் இருக்கு. ஆனா தரவின் அடிப்படையில் இந்த மக்கள் வந்து பின்தங்கி இருக்கிறாங்கன்ற டேட்டாவை எடுத்து நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதற்காக தான் நாங்க 10 தடவை ஐயாவும் சரி, இது வரைக்கும் சட்டமன்றம் போகாத ஐயா முதலமைச்சரை நேரடியாக வந்து சந்திச்சார். அன்றைக்கு கூட விஜயகாந்த் அவருடைய மறைவு ஏற்பட்ட காரணத்தினால அது பெருசாக வெளியில் கொண்டு வர முடியல. அன்றைக்கு மருத்துவர் ஐயாவே நேரடியாக வந்து சந்திச்சார். சந்திச்சு 1 மணி நேரம் கேட்டார், இப்படிலாம் இந்த தரவுகள் எடுத்து கொடுங்க, எடுத்து கொடுத்தீங்கன்னா இப்போ கீழே இருக்கிற மக்கள் அவர்களை கை தூக்கி விட்ட மாதிரி இருக்கும், அவர்களை அடுத்து கேட்டார். ஆனால் அன்றைக்கு நம்பிக்கை கொடுத்து விட்டு சட்டமன்றத்தில் முதுகில் குத்துனாங்க. சட்டமன்றத்தில் இது எங்களிடம் இல்லை, பாரதிய ஜனதா சமூக நீதிக்கு எதிரான கட்சி, அப்போ நீங்கள் செய்ய வேண்டியதானே, நீங்கள் தானே சமூக நீதிக்கு ஆதரவான கட்சி, அப்போ நீங்கள் இப்போ எதிரி ஆயிட்டீங்கல்ல, அப்ப இந்த மக்களை ஏமாத்துறீங்கல்ல. சமூக நீதி என்ற பெயருக்கு எதிராக இருக்கின்ற கட்சி திமுகன்றது இந்த 5 ஆண்டு காலத்தில் இன்றைக்கு பாமகவுக்கு அதை நிறைவேற்றிவிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அதிமுக தான் இன்னொரு பிரதான கட்சி, அவங்களால நிறைவேற்றிவிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த தேர்தல் களச்சூழல்ல உங்களுக்கு இருக்கா? எதிரில் ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியினுடைய பலம் பலவீனம் என்ன, அதிமுக என்டிஏ கூட்டணியினுடைய பலம் பலவீனம் என்ன, இதன் மூலமாக அது கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? 200% எங்களுக்கு இருக்கிறதுனால தான் நாங்க இந்த கூட்டணியிலே வந்தோம். கூட்டணியில இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய பலம் அதிகரிக்கும் பொழுது, எங்களுடைய தேவைகள் இருக்கும் பொழுது நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கான அழுத்தத்தை நாங்கள் கொடுப்போம். திமுக மீது இத்தனை ஆண்டு காலமாக இந்த மக்களை ஏமாற்றிட்டு இன்னைக்கு கூட மருத்துவர் ஐயாவே ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். போன கடைசி 2011 ஆட்சி முடிகிற நேரத்தில் 5 மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு செங்கல் நட்டீங்க, ஒரு செங்கல் கூட இன்னைக்கு எடுத்து வைக்கல. அத மாதிரி தான் இன்னைக்கு கடைசி நேரத்தில் இத்தனை ஆண்டு காலமாக இல்லாம கடைசி 2 மாசத்துல கிட்டத்தட்ட 30 திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கிறீங்க. நாங்கள் கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் செய்வேன். 6000 கோடி கடன் வாங்கி உங்களால் வந்து 5000 ரூபாய் கொடுக்க முடியுதுன்னா பென்ஷன் கொடுக்க முடியல அரசு ஊழியர்களுக்கு. இன்றைக்கு எல்லா மக்களும் போராடிட்டு இருக்காங்க. யார் போராடல? அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, டிரைவர் கண்டக்டர் போடுறாங்க, துப்புரவு தொழிலாளர்கள் போராடுறாங்க, நர்ஸ் போராடுறாங்க. அத்தனை மக்களும் போராடுறவர்களுக்கு தீர்வு கொடுக்க முடியலன்னு சொன்னா மக்களுடைய மனநிலை எதிராக இருக்கிறது. அதை நாங்கள் சாதகமாக பயன்படுத்துவோம், எங்களுடைய கொள்கையை வென்றெடுப்போம். கண்ணன், இங்க திரு ஓ பன்னீர்செல்வம் அல்லது வி.கே. சசிகலா அவர்களால எந்தவித தாக்கத்தையும் அதிமுகவுக்கோ திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவோ ஏற்படுத்த முடியாது அப்படின்னு கணேஷ் சொல்றார். அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு அவங்க தோல்வியை அவங்களே நிர்ணயிச்சுக்கிட்டாங்க. இவர் கணேஷ் வந்து அவருக்கு தெரியாத விஷயம் இல்ல, இந்த பிற்படுத்தப்பட்டவர்ல 98க்கும் மேற்பட்ட ஜாதிகள் இருக்கிறாங்க. அப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எந்தெந்த ஜாதி எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குங்கிற தரவுகளை எடுக்காம ஒரு ஜாதிக்கு மட்டும் 10.5%, மொத்தமே 20% தான் அதுல கொடுக்கப்பட்ட சலுகை. அதுல ஒரு ஜாதிக்கு மட்டும் 10.5% கொடுத்துட்டு ஏனைய 98 ஜாதிகளுக்கு அந்த மிச்சம் இருக்கிற 9.5% பிரிச்சுக்கோங்கன்னு சொல்லும் போதுதான் இது 2021 தேர்தலையே தென் மாவட்டங்கள்ல எடப்பாடிக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. யாருக்குமே இடஒதுக்கீடுக்கு கொடுக்க கூடாதுங்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது. அன்னைக்கு ஐயா தத்தை சுட்டி காட்டினார், முதல்ல தரவுகள் எடுங்க, எந்தெந்த ஜாதி
எவ்வளவு பெர்சன்டேஜ்ல இருக்காங்கன்னு பார்ப்போம். உரிய முறையில அந்த தரவுகளின் அடிப்படையில நாம இடஒதுக்கீடு வழங்குவோம். அதுதான் சட்டப்படி நிக்கும். இப்படி வெறும் ஒரு ஜாதிய இவருங்க குடுக்குறேங்கிற பேர்லயும் அந்த ஜாதியை ஏமாத்துறாங்க, கொடுக்காம தவிர்க்கிறேங்கிற பேர்ல மத்த ஜாதி கோபத்தையும் பெறாங்க. அந்த கோபம் இன்னைக்கும் நீர் பூத்த நெருப்பா எடப்பாடி மேல தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதை தாண்டி ஐயா கணேஷ் குறுக்கிட்டு அவர் தெரியல, நீ கோபம் என்பது தவறான புரிதல்னால வரக்கூடிய விஷயம் தான். ஏன்னு சொன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு முன்னாடி ஆணையம் போட்டது எடப்பாடியார் அவர்கள் தான். இன்னைக்கு திமுக அதை செய்யல, இன்னைக்கு வரைக்கும் செய்யல திமுக. ஆனா எடப்பாடி போட்டாரு, அனைவருக்கும் பிரிச்சு கொடுக்கணும்னாரு. இது 10.5%. ஏன்னு சொன்னா பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் ஆல்ரெடி இருந்த காரணத்தால வந்தது. அது புரியாததுனால தான் அந்த கோபம். இன்னைக்கு அந்த கோபம் இல்லை என்பதுதான். இல்ல அது சட்டப்படி நிக்கணும் அப்படின்னா அந்த 10.5% இதை விட ஜாஸ்தியா கூட இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அது சட்டப்படி நிக்கணும்னா அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த பெர்சன்டேஜ் வராம இந்த சட்டம் நடைமுறைக்கு வராது. அது தெரியாம அந்த மக்களையும் ஏமாத்த வேண்டாம், ஏனைய மக்களையும் ஏமாத்த வேண்டாம். இதை நம்பி எடப்பாடி கொடுப்பாருன்னு நம்பி அந்த தோல்வியை நீங்க 200% நம்பிக்கை இருக்குங்கிறாங்க. 200% இந்த கூட்டணி வெற்றி பெற்று 10.5% இடஒதுக்கீட்டை நாங்கள் பெற்று விடுவோம்ங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்கிறாங்க. அவர் கேக்குற மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைவருக்குமான இடஒதுக்கீடு போனாங்க. இவருக்கு 200%, அண்ணன் எடப்பாடிக்கு 300% நம்பிக்கை இருக்கு. எதுல அவர் எப்ப தோல்க்க ஆரம்பிச்சாரோ அப்பதுல இருந்து. ஆனா ஒரு தேர்தல் கூட வெற்றி பெற ஓபிஎஸ்க்கு எத்தனை சதவீத நம்பிக்கை இருக்குன்னு பேச வேண்டியிருக்கு திரு கண்ணன். நான் வரேன், இடைவேளைக்கு பிறகு தேர்தல் சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். அவருக்கு எத்தனை சதவீதம் சொல்றீங்களா? ராமநாதபுரத்துல நிரூபிச்சாரு. அவர் நின்ன இடத்துல ஏடிஎம்கே டெபாசிட் காலி, அவர் சார்ந்த பகுதியில ஏடிஎம்கே டெபாசிட் காலி. 7 நாடாளுமன்ற தோல்வி, 7 நாடாளுமன்ற தொகுதியில யாரோ வற்புறுத்தி தான் ராமநாதபுரத்துல நிக்க வச்சாங்க அப்படின்னு ஓபிஎஸ் தான் சொன்னாங்க. ஜெயிக்கணும்னு சொல்றீங்களா? இல்ல, யாரோ வற்புறுத்தி தான் என்னை ராமநாதபுரத்துல நிக்க வச்சாங்கன்னு திரு ஓபிஎஸ் சொன்னாரு. அப்படின்னா அந்த டெபாசிட் காலியானதுக்கு யார் காரணம்ங்கிற கேள்வி வந்துரும். இல்ல, வற்புறுத்தி நிக்க வச்சாலும் நின்னதுனாலும் பாதிப்பு யாருக்கு வந்துச்சு? சரி, பேசுவோம். தானே. ஓகே, பேசலாம். பாதிப்பை தடுக்க